தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ആഫ്രിക്കയില് ഒരു കച്ചേരി, തൻസാനിയയില് 2 കച്ചേരി. അതില് മുந்திന നാൾ ഫസ്റ്റ് ഡേ കച്ചേരി മുടിച്ചിട്ടു. അടുത്ത നാളേക്ക് ഇതെല്ലാം കാലമ്പറ കെട്ടി അപ്പടി എല്ലാം ഒരുങ്ങി നിക്കറ. വാന്തിയോ വാന്തി, മേലേന്ന് കീഴേന്ന് വാന്തി. ஃபுட்டு பார்த்தா சிப்பு போட முடியாது, ஃபுல் போயிட்டே இருக்கும். அப்படின்னு இது டைட்டில் போடாது. என்ன ரியாக்ஷன் இது? சோ ஃபுல்லா வாங்கி என்ன பண்றது. அன்னைக்கு காலம்பறை கச்சேரி 10 மணிக்கு. நான் என்ன சொன்னேன், கிருஷ்ணா நீங்க போய் கச்சேரி தொடங்குங்க, நான் ஒரு காரை என்னையும் கூட்டிட்டு தன்சானியா ஹாஸ்பிட்டல் போறி பறிஞ்சு ஓடி அங்கே போய் அங்கே பார்த்தா അവരോട് നമ്മളെ അപ്പൊ അടുത്തിരിക്കുന്ന ആളോ എടാ എന്നടാ ഇത് ഇവങ്ങ സാരി போட்டா இன்னும் கொஞ்சம் ஏஜ் தெரியும்ல. ஆனா இல்ல சௌபர்ணிகா எல்லாம் பார்த்தா ஒரு எப்போ 18 19 எவ்வளோ 21 மேம். ஓகே தான், கரெக்ட். ஆனா போன்ல பேசினப்ப நான் நினைச்சேன் கொஞ்சம் அப்படி நினைச்சேன். பார்த்தா அஷு. ஓகே, வேற இப்படிதான் இருக்கலாமா நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு. இப்ப பாரு எவ்வளோ மேம், உங்களை எவ்வளவு பேர் ரசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? பின்ன என்னோட லைஃப்ல இந்த ஒரு சாரி இன்னொரு சாரியும் கொடுத்தேன். ஏன் இது பர்టిక్యులரா இது வெயிட்? ஆமா, ஓகே. ஏமாடி இது ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்து போட்டேன் வச்சுக்கோ, அப்படியே அவ்வளோ வெயிட். இங்க எவ்வளவு மேம் பீரோ இருக்கு? சாதாரணமா என்ன ஒரு 8 வேண்டாம், ஒரு 4-5. சிவாங்கிட்ட சொல்லியிருக்கு, நீ சாரி மட்டும் எடுத்து கொடுக்காத, வேற ஏதாவது 2 வாட்டி எடுத்து கொடுத்துருக்கு. அதம்மா தாய் காலே வளர்ந்துறேன். சிவாங்கி சொல்லிட்டே இருக்கான், நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணுவேன், 2 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணுவேன். ஆக்சுவலி நாங்க போன வருஷத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், உனக்கு கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிக்கோ எல்லாமே. முந்தா நேற்று வந்து கேட்குறேன், அம்மா 30 வயசுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்க முடியாதா? யாரு சொன்னா? ஸ்ருதிகா அக்கா சொன்னா. எடி சீக்கிரம் பெத்துக்கோடி, நான் எல்லாம் 25 26 இல்லாட்டி நம்மளோட எலாஸ்டிசிட்டி போயிடும், 30 வயசுக்கு முன்னே பொத்துக்கணும் அப்படின்னு. ஐயோ அப்போ நான் இப்போ என்ன பண்ணும், 28 வயசு கல்யாணம், அப்புறம் குழந்தை பிறகு ஐயோ கொஞ்சம் லேட் ஆகுமே, அப்புறம் அது நின்று கல்யாணத்துக்கு முன்னே குழந்தை பெற்றுக்க முடியும். அதுமாச்சு. சன் டிவியில டாப் குக்கு டூப் குக்கு போயிட்டு இருந்தது. ஸோ எங்கள் குருஜி பாலமுரளிகிருஷ்ணாவோட பர்த்டே எல்லா வருஷமும் நாங்களும் குருஜி குழந்தைகளும் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். அப்போ அன்னைக்கு டாப் குக்கு டூப் குக்கு ஷூட்டிங். ஒரு நாளைக்கு இத்தனை வருஷங்களை மிஸ் பண்ணலை. இந்த டேட்டும் கொடுத்தாச்சு எங்களுக்கு. குருஜியோட அந்த பர்த்டே டேட்டு கொஞ்சம் போஸ்ட்போன் ஆச்சு. ஸோ அது 2 கிளாஷ் ஆயிடுச்சு. அன்னைக்கு நம்ம சுரேஷ் கோபி சார், மினிஸ்டர், ஃபிலிம் ஆக்டர், சூப்பர் ஸ்டார் மலையாளத்தில், அவங்க தான் சீஃப் கெஸ்ட், அவங்க வராங்க. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே எல்லா வருஷமும் நாங்களும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் பாடும். அன்னைக்கும் பாட்டு. ஆனால் நான் மட்டும் இல்லாமல் எல்லாரும் பாடிக்கோ ரெடி, எல்லாருக்கும் மன கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் வந்து காலம்பரை 8 மணிக்கே டாப் குக் அதுக்கு ஷூட்டிங்கு போனேன். போகிறச்சே நான் என்ன பண்ணிட்டா, அப்போ நான் வந்து டைரக்டர் பார்த்திக்கிட்டே எல்லாம் கேட்டு இந்த மாதிரி. அப்போ அவங்க எப்படி மேம் போக முடியாது, ஏன்னா போகிறதானே 5 மணிக்கு போனோம். ஷூட்டிங் நைட்டு 12:31 ஆக முடியறதுக்கு. காலையில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காலையில் மேக்கப் எல்லாம் போட்டு வரைச்சே 10 மணிக்கு ஆரம்பிச்சு. ஆமாம், சில 2 எபிசோடு எடுத்தோம். அப்போது கண்டிப்பாக எனக்கு போக முடியாது. பட் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சாரி சும்மா எடுத்து வச்சேன். அப்படின்னு ரொம்ப பெரிய பட்டு அப்படியும் கிடையாது, நல்ல பனாரசி ஒரு பட்டு சேர்ந்த ஒரு இதாகும். ஆனாலும் சரி இது எடுத்து வச்சேன். இது യെല്ലോ കളർ ഒരു ഇത് കമ്മൽ, അത് ജിമുക്ക്, അതെല്ലാം ചുമ്മാ എടുത്ത് വെച്ചேன். ഒരു അണ്ടർ സ്കേർട്ട് എല്ലാം എടുത്ത് വെച്ചேன். ഒരു ഈവൻ -1% தான் சான்ஸ் நான் போகும்.
எல்லாருக்கிட்டையும் சொல்லிச்சு நான் வரமாட்டேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் கஷ்டம், என் ஹஸ்பண்டுக்கு கஷ்டம், எல்லாருக்கும். நான் ஒரு 4 மணி ஆன போது என் மனசு அப்படியே எங்கே போச்சு. அப்போ எல்லாருமே மயிலாப்பூர் பாரதி வித்யா பவனில் எல்லாருமே போயாச்சு. ஏன்னா 5:30 ஸ்டார்டிங் ஆகும். ஏதோ ஒரு மூட் அவுட்டா அப்படின்னு என்னாச்சு மேம் என்னாச்சு? இல்லை இப்போ அங்கே ஃபங்க்ஷன் தொடங்க அப்படின்னு சொன்னோன்னே ரவுஃபா மேம் அப்போ தான் வரா. இப்போ ரவுஃபா மேம் வந்து ரவுஃபா மேம் கிட்ட கேட்ட பொண்ணு இல்லை பார்த்தி இந்த மாதிரி சொன்னா, பிந்தி மேம் அந்த ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது பட் போக முடியாது. என்ன ஃபங்க்ஷன்? அது அவங்களோட குருவோட ஷீ ஷுட் கோ. அவங்க வந்து ஒரு நாளைக்கும் அது வந்து மிஸ் பண்ணது கிடையாது. நான் பார்த்துருக்கேன் எல்லா வருஷம் அவங்க நடத்துறது. அவங்கள 6 o'clock விடுக்கு அனுப்புங்க. நான் செல்ல வந்து அதோட கோஆர்டினேட்டர் வந்து மேம் அண்ணே நான் அங்கே நிற்கிறது என்ன இப்படி கூப்பிட்டா ஓடி வந்தா உங்களுக்கு போக சொன்னேன், ரவுஃபா மேம் போக சொன்னேன். எப்போ போகிறேன் எப்போ அங்கே போகும்? என்ன வந்து 7 மணிக்கெல்லாம் எங்களோட பாட்டாகும், பாட்டு பாடணும். இப்போ நான் வந்து 6 மணி ஆச்சு. இங்கே தானே இது எடுத்து டைம் பார்த்தா 1.5 மணி நேரம். அந்த ஷூட்டிங் நடக்கல இந்த மயிலாப்பூர்ல அந்த டிராஃபிக்ல பார்த்தா 1 hour 28 minutes காட்டுறான். போயிட்டு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே குருஜி கிருஷ்ணனை கூப்பிட்டு என்னோட ஹஸ்பண்டை கூப்பிட்டா அவங்க சொன்னா, குருஜி நீ வரணும்னு இருந்தா கண்டிப்பா நீ கிளம்பிடு. 8:39 ஆகும் ஃபங்க்ஷன் முடியாச்சு. ஜஸ்ட் உனக்கு அது அட்டெண்ட் ஆகுது பண்ணலாமே, பாட வேண்டாம் அப்படி மனசுல குருஜியே நினச்சிட்டே இருந்தேன். அப்படியே இந்த சாரியெல்லாம் போடல அப்படியே எடுத்து கட்டி எனக்கு அவங்க கார் விட்டா, ஸ்பெஷல் கார் ரவுஃபா மேம். அதுலேருந்து இப்போ 1 hour 28 minutes காட்டுறது. நம்ம ஏதாவது எழுப்ப வழி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வழி அந்த அவங்க போட்டா. இப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாம் போகும் இல்லையா, அதாவது ரோடு ஃபுல்லாக அப்படியே காலி. சர்வீஸ் ரோடு எடுத்து போனேன், நீங்கள் யாரும் நம்ப மாட்டா. டிராஃபிக் அப்படி இருக்க எனக்கு தெரியலன்னா 25-28 minutesல மயிலாப்பூர் வந்துட்டான். எப்படி எனக்கு இப்பவும் தெரியாது. குருஜி அப்படியே குருஜி அப்படியே மனசுல ப்ரை பண்ணிட்டு வந்தா எனக்கு இது பங்கெடுக்கணும், எனக்கு ஆகணும், எனக்கு பாடணும். நான் இது வரைக்கும் மிஸ் பண்ணது கிடையாது. எனக்கு தெரியல இந்த சர்வீஸ் ரோடில் அப்படியே ஃப்ரீயா நான் மட்டும் ஃப்ரீயா போயிட்டு இருக்கேன். ஸ்டில் அது எனக்கு நம்ப முடியாது. ஆமா ஃப்ரீயா. எதுவும் சென்னையில 6 evening இதுக்கு மயிலாப்பூர் ஏரியா யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியல அந்த டிரைவரை இறங்கிட்டு நான் நீங்க கடவுள் நீங்க அப்படியே நீங்க எனக்கு தெரியல கும்பிட்டேன் அப்படியே. அவன் சொன்னா எனக்கும் தெரியல. ஏன்னா 1 hour 28 minutesல வந்துட்டான். ஒரு டிராஃபிக் இல்லாம சர்வீஸ் ரோடு எடுத்தேன். பட் என்ன சர்வீஸ் ரோடு எடுத்தாலும் ஒரு பள்ளமாவது வந்தா இப்படி போக வேண்டாமா, ஒற்ற ஸ்பீடில் போய் அது போனேன். அங்கே போய் இங்கே நான் போன உடனே எல்லாரும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாடத்துக்கு ரெடியாக பின்னாடி நிற்கிறேன். நான் இந்த சாரி போட்டேன் 5 நிமிஷத்துல இது எடுத்தேன் போட்டேன் ஜிமுக்கா எல்லாம் போட்டு ரெடி. அப்படி வந்திருந்தா ஏதோ நான் ஃபர்ஸ்ட் முன்னாடியே அங்கே ரெடியா இருக்கணுங்கிறாரு. இது மறக்கவே மறக்காத. பாடினா ஃபங்க்ஷன் சூப்பர் ஆயாச்சு. எல்லாம் சுரேஷ் கோபி சேட்டன் எல்லாம் தெரியவே தெரியாது நான் ஃபர்ஸ்ட் அங்கே இல்லைன்னு, நான் வரமாட்டேங்கிறதும் வந்து அவங்கள்ட்ட சொல்லலை. எல்லாமே இது வரைக்கும் தெரியல. அப்படி வந்து எல்லாமே முடிச்சு நைட் எல்லாருமா சேர்ந்து எல்லாம் சேர்ந்து எங்க கும்பலா போய் சாப்பிடும் ஹோட்டல்ல போய் எல்லாம் சாப்பிட்டு நைட்டு 11 மணிக்கு வந்தேன். இந்த சாரி நான் மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் ரொம்ப ஆமா கண்டிப்பா. ப்ளூ இருக்கு. ஓகே ப்ளூ இருக்கு. அது அந்த பார்டர்ல ப்ளூ இருக்கு. பட் இங்கே வந்து இது மட்டும்தான் இருக்கும், பிளாக் மட்டும்தான் இருக்கும். இல்ல நான் இப்படி சரி ஓகே மேம். இப்ப இந்த கச்சேரிக்கு போகும்போது ஜெனரலா பிளாக் கருப்பு போடக்கூடாது. இப்ப எல்லாம் எல்லாரும் கட்டுறான். டக்கு டக்குன்னு சாரி கட்டினீங்கன்னு சொல்லுவீங்களா? ஒரு சாரி எவ்வளவு நிமிஷத்துல மேம் கட்டுவீங்க? ஆக்சுவலி இது வந்து 1 pleat போட்டா அப்படி 1 pleat போட்டா தட் இஸ் ஈஸி. ஏன்னா இங்க ஏதாவது குழப்பம் இருந்தாலும் யாரும் தெரியாது. ப்ளீட்ஸ் இது மாதிரி ப்ளீட்ஸ் போய் கட்ட எனக்கு தெரியாது. கட்டி கொடுப்பாங்களா யாராச்சும்? டைம் எடுத்து நீங்களே? நான் பண்ண மாட்டேன். கச்சேரிக்கு எல்லாம் இப்படி இருக்கும். ஷூட்டிங் போறச்சே அவங்க பண்றதுக்கு இருக்க. இப்ப இல்லைன்னா டிரைப்பிங் ஆளை வச்சிருக்கு. அதுதான் நான் சொன்னேன். இந்த சாரி இவ்வளவு நீங்க இப்ப இன்னைக்கு வந்த சாரி நான் போடுறேன்னா சாரி போடுறேன்னா நான் 1 மணி நேரம் முன்னே சாரி எங்கே பார்த்தா இல்லாட்டி ஒரு ஆளை கூப்பிடணும். அதனால எதுக்கு இந்த வம்பம்? இன்னொரு விஷயம், பாத்ரூம் போக முடியாதப்பா. அது வந்து பெரிய இதனாலதான் சாரி எங்கேயும் கட்டு எனக்கு பிடிக்காது. எல்லாரும் நினைச்சேன் எனக்கு ஃபேவரட் ட்ரெஸ் வந்து சாரி. நானும் அதான் மேம் நினைச்சேன். உங்களுக்கு ஃபேவரட் அம்மா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது டச் அவுட். ஐயோ டச் அவுட்
நெக்ஸ்ட் சாரி எடுக்கலாமா? இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஆ. இது இங்கேருந்து வாங்கினதாக்கும். சென்னை சென்னை Okay. நல்லி சில்க்ஸ். இதுல பத்தியா ரெட் எப்பா என்னோட அநேக சாரியிலும் இப்படி Red தான் போடலாம், இப்படி பண்ணலாம். அநேக சாரியில இப்படி இப்படி. அப்போனா மடக்க இது இவ்வளோ காமிச்சா போதும். இது வந்து பாத்தியா அந்த ரெட் அப்படி வரைச்சுட்டாங்க. இதை விட பெரிய பார்டர்ஸ் ட்ரை பண்ணி இன்னும் பெரிய பார்டர் இருக்கு 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 இருக்கு. பட் இதுதான் ஸ்டாண்டர்ட் பார்டர். ரொம்ப பிடிச்ச கசவு சைஸுங்கிறது வந்தது இது இவ்வளோ. இது நல்ல மயில் சாரி பாருங்க. மேம் இதுக்கு ஏதோ கதை இருக்குன்னு சொன்னீங்களே மேம். கதைனா பெரிய கதை இல்ல. ஒவ்வொரு சாரியும் பாக்குறச்சே ஏதோ ஒரு இன்சிடென்ட் நம்மளோட மைண்ட்ல வரும். கேரளத்துல இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் மாதிரி டாப் சிங்கர்னு ஒரு இதுல நான் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி ஹவுஸ் கெஸ்ட் லாஸ்ட் ஒரு 4 years. ஸோ அதில் வந்து நடுவில் நான் கொஞ்ச நாள் போகலை, கிட்டத்தட்ட ஒரு 8 months போகலை. நான் போகலை ஏதோ சம் ரீசன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று. பட் அதுக்கப்புறம் வந்து அங்கே ப்ரொடியூசர் சிந்து என்னை கூப்பிட்டு ஜூன் 10th என்னோட பர்த்டே, ஜூன் 1 தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங். ஒரு 4 நாள் முன்னே தான் இது வாங்கினேன். இது வாங்கி நாளில் ஒரு வாரம் ஃபஸ்ட்டு இது அங்கே தான் கட்டுறேன். மத்தியானம் லஞ்சு பிரேக் விட்டுட்டு நான் திருப்பி வரேன். அப்போ நான் எங்கள் அக்காக்கள்கிட்ட எல்லாம் பேஷண்ட் இவ்வளோ நாளாச்சுல நீ வந்துட்டு. இப்போ எங்கள் அக்காக்கள் கேட்குறா அந்த மாதிரி. எனக்கு 3 அக்கா ஒரு அண்ணா. எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, என்ன வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தானே வரதுன்னு. அப்போ நான் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. சிந்து என்னை அப்படி பார்க்குறேன் அப்படின்னு. 3 மணிக்கு மத்தியானம் அடுத்த செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணின போது எம்ஜி ஸ்ரீகுமார் சேட்டன் ஒன் ஆஃப் தி ஜட்ஜ், அன்னைக்கு மது பாலகிருஷ்ணன் அவங்க 2 பேரும் அவங்க கேட்குறா என்ன இந்த வாட்டி தொடுபுழிக்கு போனியா பின்னி, இப்போ தொடுபுழி அக்காவே பார்த்தியா, அக்காக்களை பார்த்தியா, அண்ணாவே பார்த்தியா எல்லாரும். அப்போ நான் எங்கள் அக்காக்களை அண்ணாங்களே பார்க்கல, இப்போ ஒரு மாதம் ஆச்சு பார்த்துட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தது. திடீர்னு வெளியிலேருந்து என்னை கூப்பிடுறது எங்கள் வீட்டில் குஞ்சின்னு தான் கூப்பிடும். குஞ்சின்னு ஒரு சவுண்டு. நான் இப்படி பார்க்குறேன், பெரிய செட் ஆகும் அது. எங்கள் அண்ணா சவுண்டு சர்ப்ரைஸ். திருப்பி குஞ்சின்னு கூப்பிடுறான். யார் அப்போ எல்லாரும் யாரா இவங்களுக்கு தெரியும், இந்த 2க்கும் தெரியும். பார்த்தா 2 சைடுலேருந்தும் எங்கள் அக்காக்களும் அண்ணாவும் வரான். அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட், என்னோட பர்த்டே பார்த்தா பெரிய கேக்கு அது இது இவங்க வந்து பயங்கர செலிப்ரேட். அது பயங்கர வியூஸ் போச்சு, பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அந்த எபிசோடு. இதிலும் போட்டதெல்லாம் வைரல் ஆயாச்சு. இந்த சாரி தான் போட்டிருந்தது. ஸோ ஒரு சாரி ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறச்சே சில இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வரும் கண்டிப்பா மேம். அதுக்கு இன்னைக்கு சிந்துக்கு தேங்க்ஸ். சிந்து எனக்கு அந்த மாதிரி இதுவரைக்கும் என்னோட அண்ணா அக்கா எல்லாரும் ஹோல் ஃபேமிலி வந்து ஒரு செட்டில் வந்து என்னோட வந்தது இல்லை, பர்த்டே இல்லை, அது சிந்து தான். சாரி செலக்ட் பண்றீங்கன்னா நீங்க செலக்ட் பண்றது உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல இந்த மாதிரி ஹஸ்பண்ட் எடுத்து கொடுக்கறது, இல்லைங்க சிவாங்கி எடுத்து கொடுக்கறதெல்லாம் பிடிக்குமா? சிவாங்கிட்ட சொல்லியிருக்கு, நீ சாரி மட்டும் எடுத்து கொடுக்காத, வேற ஏதாவது 2 வாட்டி எடுத்து கொடுத்துருக்கு. அதம்மா தாயே காலே வளர்ந்துறேன், தயவு செஞ்சு எனக்கு கிஃப்ட் வாங்க. என்ன சாரி மேம் எடுத்து கொடுத்துருக்காங்க? 2 சாரி ஏதோ கலரப்பா. சி இந்த கால பசங்களுக்கு பிடிச்ச கலர் பேஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு எடாகுடமான கலரை சொல்லவே முடியாது, அதெல்லாம் நான் போட மாட்டேன். அப்புறம் வந்து அவ பேக்ஸ் இதே மாதிரி வாங்கிட்டு வரும். மைக்கேல் கோல்ஸோட ரொம்ப விலையோட பேக் ஆக்கும், என்னால அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நான் சொன்னேன் தயவு செஞ்சு நீ எனக்கு கிஃப்டே வாங்காதேன்னு. நிஜமாவே சொல்லி வச்சிருக்கேன். வாங்கி அதை நிறுத்திட்டாங்களா? நிறுத்திட்டா. இப்போ ஏதோ லிப்ஸ்டிக் பர்ஃப்யூம் அதெல்லாம் தான், அவ்வளோதான். இப்போ ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கறது, ஹஸ்பண்ட் வாங்கி இது வரைக்கும் தரலனா டெய்லி நீ ஏதோ வாங்கிக்கோ, என்னை மட்டும் கேட்காதுன்னா ஏதோ இடக்கூடமா வாங்கிட்டு வரும். அதை விட எதுக்கு இந்த வம்பு, வேண்டாம் நானே எடுத்துக்கிறேன். அப்புறம் எங்க கூட சில நேரம் நானும் வரேன், ப்ளீஸ் 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 வராது இப்போ ப்ளீஸ் அப்படின்னு. எனக்கு என்னோட கேரக்டர் நானே தனியே போய் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. நிஜமாவே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கு. இவங்க கூட வந்தா எவ்வளோ நேரம் வாங்க, நம்மளோட கண்ணுக்குள்ள அந்த என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். பட் எல்லாம் வாங்கி வந்து பட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங். சம்டைம்ஸ் வருவா. அவருக்கு நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறது பிடிக்கும்? அவருக்கு நான் வாங்கி கொடுக்கறது அவருக்கு பிடிக்கும். ஷர்ட்டு, முண்டு, வேஷ்டி. அவருக்கு நீங்க என்ன போடுறது ரொம்ப பிடிக்கும்? சுடிதார். அவருக்கும் சுடிதார் தான். ஓகே. சாரி போட்டா இன்னும் கொஞ்சம் ஏஜ் தெரியும்ல,
அப்படி ஆனா இல்ல சௌபர்ணிகா எல்லாம் பார்த்தா ஒரு எப்போ 18 19 எவ்வளோ 21 மேம். ஓகே தான், ஆ. கரெக்ட். ஆனா போன்ல பேசினப்ப நான் நினைச்சேன் பெரிய கொஞ்சம் பொண்ணு அப்படி நினைச்சேன். இல்ல, ஆ. 21 மேம், பெரிய பொண்ணு தான். பார்த்தா அஷு. ஓகே, வேற பட இப்படிதான் இருக்கலாமா நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு? இப்ப பாரு எவ்வளோ. மேம், உங்களை எவ்வளவு பேர் ரசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? பின்ன மேம், இதுல எனக்கு கேட்கணும்னு இருக்கிறது, உங்களோட கல்யாண சாரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு எப்படி இருக்கும் மேம் சாரி? ரெட் மடிசாரு. மடிசார் ஹஸ்பண்ட் தமிழ். ஆமா, தமிழ் ஆயதுனால அந்த மாதிரி தான் கல்யாணம். 2-3 நாளைக்கு கல்யாணம். மடிசாரு ரெட்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷன் சாரி தான் ரெட்டா இருந்தது. ஒரு வெரைட்டிக்காக நல்ல மஜந்தா கலர் தான் கல்யாண சாரி. ஓ, ரெட் இல்ல, மஜந்தா. அதுக்கப்புறம் வந்து கிரீன். அன்னைக்கு 4 சாரி மாறியாச்சு. கிரீனு, மடிசாரு, அப்புறம் வந்து எல்லோ. நல்ல இந்த கலர் எல்லோ. பட் அந்த எல்லோ கலரும் எல்லாருக்கும் பிடிச்சது சாரி போட்டு இருந்த போது. அன்னைக்கு இப்படி குண்டெல்லாம் இல்லையே. 26 வருஷம் முன்னே ஐ வாஸ் வெரி லீன். இவ்வளோ இன்னும் உங்களை மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடி வரணும், அவ்வளோதான். சோஷியல் மீடியா பார்க்கும்போது சிவாங்கி சொல்லிட்டே இருக்கான், நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணுவேன், 2 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணுவேன். ஆக்சுவலி நாங்கள் போன வருஷத்துலேருந்தே தேடிட்டு மீன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து என்ன சொன்னேன், உனக்கு கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிக்கோ எல்லாமே. அது என்னமோ இப்போத்த பசங்களை பொண்களை எல்லாருமே அவன் ஆகட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாம் 27, 28 அந்த மாதிரி வச்சிருக்கு. பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் முந்தா நேற்று வந்து கேட்குறேன், அம்மா 30 வயசுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்க முடியாதா? யார் சொன்னா? ஸ்ருதிகா அக்கா சொன்னா. எடி சீக்கிரம் பெத்துக்கோடி, நான் எல்லாம் 25, 26 இல்லாட்டி நம்மளோட எலாஸ்டிசிட்டி போயிடும். 30 வயசுக்கு முன்னே பொத்துக்கணும் அப்படின்னு. ஐயோ அப்போ நான் இப்போ என்ன பண்ணும், 28 வயசு கல்யாணம், அப்புறம் குழந்தை பிறகு ஐயோ கொஞ்சம் லேட் ஆகுமே, அப்புறம் அது நின்று கல்யாணத்துக்கு முன்னே குழந்தை பெற்றுக்க முடியும். அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கோங்க. பட் இந்த காலத்தில் நம்மள ஆரையும் வந்து கம்பலும் பண்ண முடியாது. என்ன இப்போ எங்க கல்யாணம் பண்ற கேட்குறான், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கேட்குறேன். நான் சொன்னேன், உனக்கு நான் ஒரு பீடியாட்ரிஷனே தான் பார்க்க எப்பவுமே. குழந்தைகளை பார்க்குறவங்க தானே அந்த மனசு இருக்கும், அப்படி உண்மையெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன. ஸோ அவளுக்கு அந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது. எனக்கு ஆசை இருக்கும்ல. அப்போ எப்படி பண்ணணும், சிவாங்கியோட கல்யாணம் எப்படி இருக்கணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு? எப்படி பண்ணணும்? ரொம்ப பெருசா எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நல்லா பண்ணணும், எல்லாரையும் தெரிஞ்சவங்களை எல்லாம் கூப்பிட்டு நல்லா பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரி சாரீஸ் அதெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கீங்களா? தாலி கட்டுற நேரம் இவங்க அப்பாவோட ரீதி தான் மடிசார் கட்டி இது பண்ணணும். ஏன்னா நான் இப்போ மடிசார் எல்லா பூஜைக்கும் நான் மடிசார் கட்டின்னு தான் இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாம் என்ன ஃபேஷனோ பிடிக்கிறது. இப்போ திடீர்னு பார்த்தா இங்கேருந்து இதெல்லாம் வச்சுட்டு வரா. சில இல்லை நிறைய கல்யாணங்கள் டிஃப்ரெண்டா இருக்குப்பா. எல்லாருமே டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே. இப்போ வந்து ஹல்தி சங்கீதெல்லாம் நம்மளோட கிடையாது, எல்லாமே கொண்டு வந்தாச்சு இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் 4 நாளைக்கு. ஸோ அதனால அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. அதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன மாதிரி மைண்ட். அவங்களுக்கு என்ன மாதிரி சாரிங்கிறது மடிசார் கட்டணும் தான் உங்க ஆசை. அவ கட்டம்னா தெரியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நெக்ஸ்ட் சாரி ரெட் அண்ட் கிரீன். ஆமா, கிளாசிக் காம்பினேஷன்ல மேம். ஆமா, இது வந்து மட்கா சில்க் சாரி. இது எக்ஸிபிஷன்ல இருந்து வாங்குனது. ஹயாத் ஏஜென்சில ஒரு எக்ஸிபிஷன் வரும். இது வந்து ஃபர்ஸ்டா வந்து ஆப்பிரிக்கையில ஒரு கச்சேரி, தன்சானியயில 2 கச்சேரி. அதில் முந்தின நாள் ஃபர்ஸ்ட் டே கச்சேரி முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு இதெல்லாம் காலம்பரை கட்டி அப்படி எல்லாம் ஒருங்கி நிற்கிறேன். வாந்தியோ வாந்தி, மேலேருந்து கீழேந்து வாந்தி. ஃபுட்டு பார்த்தா சிப்பு போட முடியாது, ஃபுல் போயிட்டே இருக்கும். அப்படின்னு இது டைட்டில் போடாது. என்ன ரியாக்ஷன் இது? ஸோ ஃபுல்லா வாங்கி என்ன பண்றது. அன்னைக்கு காலம்பரை கச்சேரி 10 மணிக்கு. நான் என்ன சொன்னேன், கிருஷ்ணா நீங்க போய் கச்சேரி தொடங்குங்க, நான் ஒரு காரை என்னையும் கூட்டிட்டு தன்சானியா ஹாஸ்பிட்டல் பறிஞ்சு ஓடி அங்கே போய் அங்கே பார்த்தா அவரோட நம்மள அப்ப அடுத்திருக்க நாளும் എടാ എന്നടാ ഇത് ഇവങ്ങ കാര്യം മനസ്സിലായി.
ഇതെല്ലാം ഇവര് കൈയെല്ലാം ആക്ഷൻ കാണിക്കുന്ന കണ്ടപ്പോൾ കൂടെ പോയവര് ഫുൾ വെള്ളം വരെ വാന്തി എടുത്തു കഴിച്ച. കാരണം തലേ ദിവസം പാഷൻ ഫ്രൂട്ട് നിറയെ ഉണ്ട് അവിടെ. പാഷൻ ഫ്രൂട്ട് ജ്യൂസ് എല്ലാം കയറി അങ്ങ് കൊളുത്തി കഴിച്ച് ഫുൾ കഴിപ്പായിരുന്നു. അവിടെ ഭയങ്കര തേങ്ങ ഐറ്റമൊക്കെ ഒരുപാടുണ്ട്. അതെല്ലാം കൂടെ കഴിച്ചു. അങ്ങനെ ഭാഗ്യത്തിന് സാരിയെല്ലാം ഞാൻ ഊരിയിട്ടു ആദ്യം, പിന്നെ വാന്തി എടുക്കും, വീണ്ടും എടുക്കും, ഊരിടും എന്നോർത്ത് ഇതിലൊന്നും ഇല്ല കേട്ടോ. ഞാൻ അത് കഴിഞ്ഞ് സൂര്യനിൽ തമിഴ് நானும் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்குன்னு இதுல வாந்தி எல்லாம் கிடையாது. ஐயோ பாவம் அழோ. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் அப்படியே இந்த சாரி வச்சா படார்ந்து படுத்தா யாராவது என்ன பண்ணா போற எனக்கு எடுத்து போய் அங்கே. ஸோ அப்போதைக்கும் 10-15 ஆச்சு கச்சேரி ஸ்டார்ட் பண்ணாச்சு அங்கே. ஏன்னா அவங்க கூப்பிட்டு ஃபுல் ஆடியன்ஸ். ஸோ அவங்க வந்து திடீர்னு அந்த ஆஃப்ரிக்கன் அந்த டாக்டர் வந்து திடீர்னு இன்ஜெக்ஷன் பண்ணி 5 நிமிஷம் படுக்கணும், ஒன்றும் வேண்டாங்க, 6லே படுத்துக்கலாம்னு சொல்லி அப்படியே போய் அன்னைக்கு ஒரு ஃபுட்டும் நான் சாப்பிடல. ஈவினிங் 6 வரைக்கும் സ്റ്റേജിൽ കറക്റ്റ് 10:30 அந்த இன்ஜெக்ஷனில் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் காரில் படுத்தப்போ எல்லாம் சரியாச்சு. நேரே ஏறி ஒன்றுமே இல்லை எனக்கு. அவங்க ஒரு இளநீர் மட்டும் அப்படியே கௌளி காத்திர மாதிரி கொண்டு கொடுத்தாங்க. ஒரு சிப்பு குடிக்கும் பாடும், குடிக்கும் பாடும். 1 வரைக்கும் சூப்பராக போச்சு கச்சேரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக போச்சு கச்சேரி. அதோட மெமரி தான் இந்த. ஆமா அந்த மெமரி. பட் வந்த உடனே பட் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை இது. பட் பாருங்க ஃபுல் இந்த இதா. ஜெனரலி எங்க மேம் இந்த மாதிரி டைப் ஆஃப் சாரீஸ் கிடைக்கும்? இந்த ஆக்சுவலி இது இப்போ எல்லா துளசி சில்க்ஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது வந்து ப்ராப்பர் அந்த மட்கா சில்க் இந்த நார்த் இந்தியன் கையிலேருந்தே வாங்கிறதாக்கும். இது வந்து இந்த மாதிரி மட்கா சில்க்லாம் என்ன மேம் ரேட் இருக்கும் ஜெனரலா? அவ்வளோ பெருசு இருக்காது, 17-16 அந்த மாதிரி ஸ்டார்டிங் இருக்கும். ஸ்டார்டிங் 14. இப்போ இதுல ஒர்க் இருக்குல்ல, ஆமா. ஸோ அதனால தான் கொஞ்சம் இது இருக்கும். உங்களுக்கு 13 நல்ல மட்கா சில்க் 13,000லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணி அப் டு പിന്നെ എங்கே വരെ പോകണം. ഇതിൽ വർക്ക് ഫുൾ இருக்கிறதுனால இது நல்ல குவாலிட்டி. இது பாருங்க. ஸோ அது இதுலேருந்து வாங்கினதாக்கும். ஒரு சாரி எவ்வளோ வாட்டி மேம் போடுவீங்க நீங்க? அந்த மாதிரி அதாவது ஒரு வாட்டி கட்டிட்டு அது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கட்டுவேன், அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? ஆமாம், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாட்டி மேக்ஸிமம் 2 வாட்டி கட்டியிருக்கும். ரொம்ப வருஷமா வச்சிருக்கிற சாரி இருக்கா? ஒரு 20 வருஷம் 30 வருஷமா என் கையில இந்த நேவர். கண்டிப்பா வந்து 20 வருஷமான சாரி கிடையவே கிடையாது. ஒரு 8-9 வருஷமான. ஏன்னா வீட்டுல நிறைய பெண்கள் இருக்கு. இப்போ என்னோட அக்காக்கள் 3 பேரு, அக்காக்களோட மாட்டு பொண்கள் 3 பேர் இருக்கு, அப்புறம் நீசஸ் நிறைய இருக்கு. எல்லாம் சாரி கட்டுறாங்க. பட்டு சாரி இந்த மாதிரி உள்ளதோ 1-2 வாட்டி கட்டிட்டு அப்படியே கொடுத்துட்டு கொடுத்துருவேன். ஆமா எல்லாரும் கட்டுங்க அப்படின்னு. எனக்கு இப்போ எல்லாம் வந்து யூடியூப்ல இருக்கிற ஒரு சாரியே 2 கட்டினாலே உடனே ஃபேமஸ் ஆகிடும், கொஞ்சம் தெரிஞ்சிடும். நிறைய அப்படி சாரிகள் இப்படி எல்லாருக்குமே. மொத்தமா எவ்வளவு சாரி மேம் வாங்கியிருப்பீங்க? அது தெரியாது, நான் கவுண்டே பண்ணது. இப்போ எவ்வளவு சாரி இருக்கும் அது தெரியாதுப்பா. அப்படி நான் இப்போ எண்ணிட்டு வரேன். அப்படி நான் இது வரைக்கும் நிஜமாவே கவுண்ட் பண்ணல. இல்ல நம்ம சொல்லுவோம்ல, வீட்டுல ஒரு ரூம் பார்த்தா ரூம்ல இவ்வளவு கபோர்ட் ஃபுல்லா இவங்களோட சாரி. நிஜமாவே நிறைய அலமாரி நம்ம வாங்க வேண்டியதான் வரும். அதனாலதான் வந்து அது அப்படியே டிஸ்ட்ரிபியூட். ஏன்னா பட்டு நல்ல குவாலிட்டியா இருக்கிறச்சே வந்து கொடுத்தா எல்லாருக்குமே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, கல்யாணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் கம்மியா. கொரோனாக்கு அப்புறம் எல்லாருக்கும் பிராந்தாக்கும் ஃபங்க்ஷன் வைக்கிறது. நிஜமாவே வேர்ல்டு எங்கே போனாலும் எங்கே போற அங்க பயங்கரமா. இன்னைக்கு மேம் ஃபர்ஸ்ட் டே இந்த சாரி, செகண்ட் டே இந்த சாரி, தேர்ட் டே இந்த அந்த ட்ரெஸ் இல்லை, என்ன கல்யாணம் இல்லை பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றான். ஸோ வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே பயங்கர ஃபங்க்ஷன். காது குத்து ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷன் எல்லாம் 2-3 நாளும் வைக்கிறோம் எல்லாரும். ஏன்னா அந்த கொரோனால ஒரு வருஷம் இருந்த எல்லாரும் வீட்டுல வெறுத்து போச்சு எல்லாருக்கும். அப்புறம் ஃபுல்லா இறங்கி வேலை பண்ண வேண்டியது. இங்க எவ்வளவு மேம் பீரோ இருக்கு? சாதாரணமா என்ன ஒரு 8 வேண்டாம், ஒரு 4-5 ஒரு 8 வச்சுக்கோங்க. பீரோன்னு இல்ல, இப்படி 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 என்னது ஷெல்ஃப்னு சொல்ல முடியாது. ஒன்னிலே வந்து ஒரு 4 ஷெல்ஃப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 8-9 ஷெல்ஃப் இருக்கும் கண்டிப்பா. எல்லாமே எங்க வைக்கிறது? அதனால இனிமே சாரி என்னால
பாதி. அதுக்கப்புறம் வந்து கட்டிலுக்கு உள்ளி போட்டு அந்த மாதிரி லைக் அப்படி வைக்கலாமா மேம்? லைக் ஜெனரலா சொல்லுவாங்க பட்டு சாரி வைக்கும் போது நம்ம லைக் ஒரு கவர்க்குள்ள எல்லாம் வச்சா அது நல்லா இருக்கும் கவர்க்குள்ள கட்டிலுக்குள்ள அதுக்குள்ளே கவர் போட்டு அதுக்குள்ளே வச்சிருவீங்க. அப்ப இந்த சாரி எல்லாமே கவர்ல போட்டு தான் எடுத்து வைப்பீங்க? இதெல்லாம் கட்டிலுக்குள்ள இல்ல, இதெல்லாம் வெளியே வச்சிருக்க. கட்டுக்குள்ள வேற சாரி குறை கட்டிட்டு அங்கே வைக்கும். இனி அது ஒரு 2 years கழிஞ்சு வெளியில இருக்கும். ஆனா ஷோஸ் இருக்குல்ல, ஷூட்டிங்ஸ் இருக்கு. எல்லாம் என்னோட சாரி தான். எல்லாமே யாரும் ஸ்பான்சர்ஸ் நானே வாங்க மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் நல்லா இருக்காது, சம்டைம்ஸ். இப்போ சிவாங்கி ஜெனரலா அவ்வளோ சாரி கட்டி பார்த்தது இல்ல, பட் சாரி கட்டும்போது உங்ககிட்ட வந்து எடுத்துட்டு போறதெல்லாம் இருக்கா? என்ன மாதிரி சாரீஸ் அவங்களுக்கு பிடிக்கும்? இவ்வளோ எல்லாம் நல்ல குவாலிட்டியோட இந்த மாதிரி 3 கிராம் 4 கிராம் அந்த கோல்டு அந்த சரியெல்லாம் உள்ள சாரி எல்லாம் வாங்கினாலும் அவளுக்கு எங்கேயாவது ஏதோ ஒரு கலர்ல என்னமோ மாதிரி இருக்கணும், ஏதோ ஒரு சாரி கட்டிட்டு போவா. பார்த்தா அப்படி அச்சு இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு எங்கேயோ வாங்கி கட்டிட்டு போவா. ஏமாட அம்மா இவ்வளோ வாங்கி வச்சிருக்க, அது என்ன அது அதெல்லாம் யாருக்கும் வேணும், அந்த டேஸ்ட் அதெல்லாம் ஆண்டிமாரோட சாரி ஆகும் அப்படின்னு. அப்புறம் நான் ஆண்டி ரொம்ப கட்டுறேன் அப்படின்னு. ஓகே மேம், நெக்ஸ்ட் ப்ளூ நிறைய பாத்திருக்கேன் மேம் உங்களுக்கு. ஆமா, எல்லா கலரும் அப்படி இருக்கும். என்ன இப்ப ஆக நமக்கு 8 கலர் தானே இருக்கு. அதனால வந்து இது வந்து இதெல்லாம் நல்லி. இந்த போட்டோ நான் சொல்லவா? இந்த சாரி நீங்க ஹஸ்பண்ட் கூட போட்டோ எடுத்து. எஸ் இதுக்கு வந்து கலாமண்டலம், கேரளா கலாமண்டலம் அங்கே வந்து இதுதான் நான் ட்ரை கிளீன் இப்போ இவ்வளோ சொன்னேன்ல, ட்ரை கிளீன் கொடுத்த ஒரே ஒரு சாரி இது. அதுக்கோங்க கைஸ், இவ்வளோ சொன்னேல வாயடிச்சேன் ட்ரை கிளீன் சூரியன். பட் நிஜமாவே என்னோட லைஃப்ல இந்த ஒரு சாரி இன்னொரு சாரியும் கொடுத்தேன். ஏன் இது பர்டிகுலரா? இது வெயிட். ஆமா, ஓகே. ஏம்பாடி இது ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்து போட்டேன் வச்சுக்கோ, அப்படியே அவ்வளோ வெயிட். ஒரு அபத்தமா போச்சு எனக்கு. அதாவது வந்து வெயிட்னா அவ்வளோ வெயிட் தான். இந்த கசவெல்லாம் குத்தினா கீறி போயிடும், அந்த மாதிரி வெயிட்டா இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்த போது யாரோ சொன்ன அந்த மாதிரி யார்கிட்ட அட்வைஸ் கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம் பண்ண, ட்ரை கிளீன் கொடு, ட்ரை கிளீன் கொடுத்துட்டு இது கம்ப்ளீட் வெயிட்லெஸ் ஆக்கி தர சொல்லு, தளதலான்னு தளர்த்தி கொடுப்பாங்க. அதுல ஸ்டார்ச்லாம் எடுத்துட்டு அவங்க கொடுப்பாங்க. ஸ்டார்ச் எல்லாம் எடுத்து அந்த இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் மெயினா தளர்ந்து வேணும், இல்லாட்டி எனக்கு கெட்டவே முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் கெட்டின உடனே வந்து அப்படி அது ஒரு பெரிய அது இது வேற பிளவுஸ் வேற இப்படி ஃபுல்லா இந்த மாதிரி இதுவும் வந்தாச்சா, கெட்டிட்டு நிக்கவே இல்லை. இந்த பக்கம் போனேன் அதை இங்க போறான், அந்த பக்கம் இது நிக்கவே மாட்டேன். அப்புறம் வந்து நான் அது பாத்ரூம்ல 2-3 அங்கேயுள்ள ஆளுகளையும் லேடிஸையும் கூப்பிட்டு போய் எனக்கு இது மடிச்சு என்ன கச்சேரி பாடும்போ இந்த சாரியை பார்த்துதான் நான் இப்படி அந்த ஒரு இது வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பின் எல்லாம் வச்சு கொடுத்தா. அப்படி நான் ஃபர்ஸ்ட் ட்ரை கிளீனிங் கொடுத்த சாரி பட்டு சாரி இப்போ கொஞ்சம் தளர்ந்தாச்சு. இப்போதான் வந்து எனக்கு கண்டிப்பா இப்படி பண்ண முடியும், நிற்கும். அதுக்கப்புறம் தான் கவனிச்சு லைக் லைட் வெயிட்டா எடுக்க ஆரம்பிச்சிங்களா மேம்? இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே? இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லைட் வெயிட் தான். எனக்கு இந்த ப்ளூ பைத்தியம் நானு, நீ ரெட் பைத்தியம் சொன்ன மாதிரி எல்லா கலரும் பைத்தியம் தான்ப்பா வச்சுக்கோ. இனி இப்ப ப்ளூ எனக்கு வயிறு வலிக்குது மேம் சிரிச்சிட்டு.